வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் ஹெல்த்தியான வாழைப்பூ எக் பொடி மாஸ் தான் வந்து பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கடுகு வந்து பொரிஞ்சதும் இதில் நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட நான் ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து பொடியாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வேணும்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வாழைப்பூ வந்து நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக வந்து நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா வந்து வேக விடுங்க. இந்த வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இதை நீங்கள் முட்டை போட்டு செஞ்சு கொடுக்குறதுனால குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதில் உப்பு வந்து தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வாழைப்பூ வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வெந்துடுச்சு. இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஓரமாக வந்து நம்ம வச்சிடலாம். நம்ம முட்டை வந்து ஆட் பண்ண போகிறதுனால அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஆட் பண்ணலாம். இதில் வந்து நான் இன்றைக்கி 5 முட்டை வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இங்கே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த முட்டை இதிலே வந்து கொஞ்சம் அந்த மிளகுத்தூள் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், முட்டை வந்து இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஃபுல்லாக எல்லாத்துலையும் இந்த வாழைப்பூவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த முட்டையை வந்து நல்லா உடச்சி விட்டு கிளறி விடுங்க. இதில் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான வாழைப்பூ பொடி மாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.